வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இதில் வரும் கதைகள், கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். என்ன நண்பர்களே, சென்ற பகுதியில் அனைத்தும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நேரில் அனைவரும் ரொம்ப கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இந்த மாதிரி கதை ரொம்ப நல்லா இருக்குங்க, திரும்ப திரும்ப படித்தோம் அப்படின்ட்டு. ரொம்ப நன்றிங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோட மனநிறைவு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். வாங்க அடுத்த பகுதிக்குள்ளே செல்வோம். பகுதி 10. ஒரு வாரம் சென்றிருந்தது. மிஸ்டர் ரவி, இந்த கேஸ் பற்றி நீங்கள் கண்டுபிடிச்ச டீட்டெயில் சொல்லுங்கள் என்று ஏற்காடு இன்ஸ்பெக்டர் ரவியிடம் மலைப்பகுதியில் ஏற்படும் விபத்தை பற்றி கேட்டுக்கொண்டிருந்தான் அதிவீரன். சார், மாதத்தில் ஒரு நாள் ஆக்சிடெண்ட் ஆகுது. ஒரே இடத்துல இல்லை, ஆனால் முக்கியமான ஆபத்தான வளைவில் ஆக்சிடெண்ட் ஆகுது. இது பற்றி யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணல சார். ஆக்சிடெண்ட்னு கேஸ் வரும், ஆனால் சந்தேகம்னு யாரும் தரல. 3 மாதமாக ஆக்சிடெண்ட் நடக்குது. இந்த மாதிரி ஜனவரி முதல் நாள், பிப்ரவரியில் 2வது நாள், மார்ச்சில் 3வது நாள் என கெஸ் கரெக்டாக இருந்தால் ஏப்ரல் 4வது நாள் இன்னைக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா ஏதோ ஒரு குரூப் எதுக்காகவோ ஆக்சிடெண்ட் பண்ணுறாங்க சார். வெரி குட் மிஸ்டர் ரவி, உங்கள் கெஸ் கரெக்டாக இருக்கும். நானும் கேஸ் படித்த வாட்டி இதை தான் யோசித்தேன். ஓகே, நீங்கள் சொன்ன ஆக்சிடெண்ட்டில் யார் யார் இறந்து போயிருக்காங்க, யாராவது இந்த ஆக்சிடெண்ட்டில் உயிரோடு இருக்காங்களா, எந்த மாதிரி ஆட்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகி இருக்குது, ஐ மீன் பணக்காரங்களா அந்த மாதிரி. சார், இந்த ஆக்சிடெண்ட்டில் யாருமே உயிரோடு இல்லை. ஜனவரி ஆக்சிடெண்ட் மட்டும் சேலம் இருக்கிற சன் ஹாரிஸ் ஓனர், அவங்க மொத்தமாக சாரீஸ் விற்கிறாங்க. மற்ற 2 மாதத்தில் ஆக்சிடெண்ட் ஆன ஆளுங்க பற்றி அன்பரசு சார் விசாரிக்கிறேன்னு போயிருக்காரு சார். ஓ, டிஎஸ்பி அன்பரசு வரலையா இன்னும்? 10 மணிக்கெல்லாம் வந்து இருக்கணும்னு சொன்னேன் இல்லையா சார்? அன்பரசு சார் மற்ற 2 ஆக்சிடெண்ட் பற்றி விசாரிக்க அந்த ஊருக்கு போயிருக்காரு சார். 10:30 மணிக்கு வந்துடுவேன்னு சொன்னார் சார். அவர் பொறுமையாக வரட்டும் ரவி, நீங்கள் கிளம்புங்க. நான் நாளைக்கு ஏற்காடு வரேன்னு பேசிக்கலாம். இன்றைக்கி நீங்கள் மலையில் எல்லா இடமும் ரவுண்ட்ஸ் போங்க. இன்றைக்கி ஆக்சிடெண்ட் ஆகக்கூடாது. யாராவது சந்தேகப்படுற மாதிரி இருந்தால் அவங்கள பிடிச்சி உள்ளே வச்சுடுங்க என்று கூறினான். இன்ஸ்பெக்டர் ரவியும் ஓகே சார் என கூறி அவனுக்கு சல்யூட் அடித்துவிட்டு தன் பணியை காண சென்று விட்டான். டிஎஸ்பி அன்பரசு 10:30 மணிக்கு அதியன் அலுவலகத்திற்கு வந்தார். அதியன் அறையை தட்டிவிட்டு அவன் அழைப்பதற்கு வெளியே சென்று கொண்டிருந்தான். அவனை சிறிது நேரம் காக்கச் சொல்லி இருக்க விட்டு வெளியே அமரச் சொல்லிவிட்டான் அதி. அன்பரசும் அவனை மனதிற்குள் திட்டிக்கொண்டே சென்றமர்ந்தான். 1/4 மணி நேரம் அவனை காக்க வைத்துவிட்டு உள்ளே அழைத்தான். அன்பரசும் வேண்டாவெறுப்பாக உள்ளே சென்று அவனுக்கு வணக்கத்தை வைத்தான். வாங்க மிஸ்டர் அன்பரசு, உங்கள் வாட்சில் இப்போ தான் 10 ஆகுதோ? சார், சாரி ஃபார் லேட் சார். நாமக்கல்ல இருந்து வர லேட் ஆகிடுச்சு. நான் கலெக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் சார் என்று கூறி தான் சேகரித்த தகவல்களை அதியிடம் தந்தான். சொல்லுங்கள் மிஸ்டர் அன்பரசு, என்ன கண்டுபிடிச்சிங்க? சார், பிப்ரவரியில் நடந்த ஆக்சிடெண்ட்டில் இறந்தவங்க கிருஷ்ணகிரியை சேர்ந்தவங்க. அவங்க மொத்த வியாபாரமாக டாப் பேண்ட்லாம் விற்கிறாங்க. நெக்ஸ்ட் மார்ச்சில் நடந்த ஆக்சிடெண்ட்டில் இறந்தவங்க நாமக்கல்ல சேர்ந்தவங்க. அவங்க கார்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஷர்ட்லாம் மொத்தமாக தைச்சி விற்கிறாங்க. ஓகே, ஜனவரியிலான ஆக்சிடெண்ட்டில் இறந்தவங்க சேலம் அப்படித்தானே? அவங்க சாரீ விற்கிறாங்க மொத்தமாக. இந்த 3 ஆக்சிடெண்ட்டில் 1 மேட்ச் ஆகுது. எது ஒரே மாதிரி சிமிலராக இருக்குன்னு தெரியுதா மிஸ்டர் அன்பரசு? எது மேட்ச் ஆகுதுன்னு நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். நிவேதாவின் வீடு. அம்மா, அம்மா, எங்கே இருக்க? சீக்கிரம் வா, உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் என்று கத்திக்கொண்டிருந்தாள் நிஹாரிகா. நில்லு நிஹா, வரேன். உங்கள் அப்பா வேற நான் தான் சமைக்கணும்னு சொல்லிட்டார். இத்தனை வருஷமாக அந்த சனியை சமைச்சதான சமையல் கட்டு போக்கமே போல. இப்போ சமைன்னு சொன்னால் இப்போ தான் யோசிச்சு பண்ணிகிட்ருக்கேன். நீ வேற ஏன் கத்துற? அம்மா, இது ரொம்ப முக்கியமான விஷயம். அவள் விஷயந்தான். அங்கே பெரியம்மா வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. என்ன சொல்கிற நிஹா? ஆமாம்மா, சிஏ கோச்சிங் கிளாஸ் போகிறா. அந்த பக்கம் ஒரு வேலையாக போனேன். அப்போ தான் பார்த்தேன், நிதிஷ் அண்ணா இறக்கி விட்டுட்டு போனார். சொகுசாக வாழ்கிறாம்மா. கவலைப்படாத நிஹா, அவளை இன்னைக்கு சாயந்தரம் போய் அங்கே கூட்டிகிட்டு வரேன். சொகுசாக வாழ்கிறாளா? இனிமேல் அந்த வாழ்க்கையை யோசிச்சு கூட பார்க்க மாட்டான். இப்பயே போய் கூட்டிகிட்டு வரலாம். மா, ஆனால் அப்பா வேண்டான்னு சொன்னாரே. வழக்கம் போல் உங்கள் அப்பா வரப்போ கிச்சனில் இருக்க வச்சிடலாம். சரிம்மா, வா போகலாம். போயிட்டு அப்பா வர்றதுக்குள்ளே வந்துடலாம் என்று கூறி வசுமா வீட்டிற்கு செல்ல தயாராக சென்றனர். வசுமா வீடு. இன்று ஞாயிறு, அதனால் அரை நாள் தான் கிளாஸ் நிவேதாவிற்கு. காலை சென்றுவிட்டு மதியம் 1 மணிக்கு வந்து விடுவாள். வசுமா, பிரியா இருவரும் சேர்ந்து மதியம் சமையல் தயார் செய்து கொண்டிருந்தனர். நிதிஷ் ரூமிற்குள் உட்கார்ந்து மடிக்கணினி பார்த்து கொண்டிருந்தான். அப்பொழுது அம்மணி பாட்டி, மீனாட்சி, அஜய், தாரா பாப்பாவை தூக்கி கொண்டு வந்திருந்தனர். இன்று மாலை 4 மதுரை செல்கின்றனர். யாரும் வரவேற்பறையில் இல்லை என்று வீட்டின் அழைப்பு மணி அமுத்தினர். அந்த சத்தத்தை கேட்டு பிரியா சமையல் அறையிலிருந்து வெளியே வந்தாள். வாங்க அப்பத்தா.
இந்த ஒரு வார காலத்தில் பிரியா அனைவரையும் உறவுமுறை வைத்து அழைக்க பழகியிருந்தாள். அத்தனை தடவை சொல்லியிருக்கேன், வாங்க உள்ளன்னு. எப்போ பார்த்தாலும் காலிங் பெல் அழுத்திட்டு தான் வரீங்க. அப்படி இல்லை பிரியாம்மா, நீங்கள் உள்ளே என்ன வேலையாக இருப்பீங்கன்னு தெரியாதுல்ல, அதனால தான் அழுத்திட்டு வந்தோம். அதற்குள் மேலிருந்து நிதிஷும் சமையலறையிலிருந்து வசுமாவும் வெளியே வந்திருந்தனர். அவர்களை வரவேற்றுவிட்டு அஜயிடம் இருந்த தாரா பாப்பாவை நிதிஷ் வாங்கி கொஞ்சி வெளியே சென்று விட்டான். அவனுடன் அஜயும் வெளியே சென்று விட்டான். இவர்கள் நால்வரும் பேசி கொண்டிருந்தனர். அம்மணி பாட்டி தான் வசுமாவிடம், வசுமா, இன்னைக்கு பொழுது போக நாங்கள் மருதைக்கு கிளம்புறோம், அதையே பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் சொல்லணுமாம்மா, நாங்கள் பார்த்துக்குறோம். அப்பத்தா இன்னும் ஒரு வாரம் இருந்துட்டு போங்க என்று பிரியா கூறினாள். இல்லை தாயி, உனக்கு வேற பரீட்சை இருக்காம்ல, நீ எழுது, உனக்கு முடிஞ்ச வாட்டி அப்பத்தா வந்துடுறேன். சரி அப்பத்தா. அக்கா நீங்களும் வரணும் அப்பத்தா வரப்போ, சரியா? சரி பிரியாம்மா என்று மீனாட்சி பிரியாவிடம் கூறினாள். அப்புறம் அம்மா, அப்பா, தாத்தா, அஜய் மாமா எல்லாரும் வரணும். எல்லாரும் வரும். நீயும் மதுரைக்கு வா. அத்தை நீங்களும் நிவேதா அப்புறம் தம்பி எல்லாரையும் கூட்டிகிட்டு ஒரு நாள் வாங்க. எதுக்கு என்னைக்கோ ஒரு நாள்? அதான் சித்திரை திருவிழா விழுதே, 10 நாளில், அப்போ வாங்க என்று அப்பத்தா அனைவரிடம் கூறினான். அப்பத்தா எக்ஸாம் இருக்கே, என்ன பண்ணுறது? இன்னொரு நாள் வரும், சரியா? நீங்கள் ஆனால் அடுத்த மாதம் வாங்க என்று பிரியா மீனாட்சி மீண்டும் அப்பத்தாவிடம் கூறினாள். 1 மணி நேரம் ஆகியிருந்தது. நிதிஷ் சென்று நிவேதாவை அழைக்கச் சென்றிருந்தான். வசுமா அனைவரையும் இங்கேயே உணவு உண்ணுமாறு கூறினார். ஆனால் ஏற்கனவே செய்து வைத்துதான் உள்ளோம் என அப்பத்தா கூறினார். பிரியாதான் எல்லாம் ஒட்டுக்காக உட்கார்ந்து சாப்பிடலாம் என்று கூறினாள். சரி என வசுமாதான் சமைத்த அனைத்தையும் பிரியா மற்றும் மீனாட்சி உதவியுடன் அதியின் வீட்டிற்கு எடுத்துச் சென்றார். நிவேதா வந்தவுடன் அவளையும் அழைத்து கொண்டு அதியின் வீட்டிற்கு சென்றிருந்தனர். மீனாட்சி ஏற்கனவே முரளியின் குடும்பத்தை அழைத்திருந்தாள். அதை வசுமாவிடம் கூறினாள். வசுமாவும் அதற்கு என்ன என்று கூறியிருந்தார். அவர்களும் வந்திருந்தனர். அகில் தாரா பாப்பாவுடனே இருந்தான். ஷாலுவும் அவர்களுடன் இருந்தாள். அஜய் மூவரையும் பார்த்து கொண்டிருந்தான். அனைவரும் அதியின் வருகைக்காக காத்து கொண்டிருந்தனர். அவனும் 2 மணிக்கு வந்துவிட்டான். மாறன் மாலை 4 மணிக்கு தான் இவர்களை அழைத்துச் செல்ல வருவான். அதனால் இவர்கள் அனைவரும் சாப்பிட்டே அமர்ந்தனர். நிவேதா தான் முதலில் சாப்பிட்டு முடித்தாள். அவள் அஜயிடமிருந்து தாரா பாப்பாவை வாங்கி கொண்டு அவனை சாப்பிட அனுப்பினாள். நிவேதா பாப்பாவிற்கு வேடிக்கை காட்ட வெளியே இருக்கும் தோட்டத்திற்கு அழைத்துச் சென்றாள். அதையும் சாப்பிட்டு முடித்து விட்டான். அகில் வெளியே செல்ல வேண்டும் என அடம் பிடித்தான். அவனை அழைத்து கொண்டு நிவேதா இருக்கும் இடம் சென்றான். அகிலை தூக்கி கொண்டிருந்தான். நிவேதா தாரா பாப்பாவை தூக்கி கொண்டிருந்தாள். இதை பார்த்த அப்பத்தாவிற்கு ஒரு குடும்பம் சந்தோஷமாக இருப்பதைப் போல தோற்றமளித்தது. ஆம், அப்படித்தான் இருந்தது. அகில் பாப்பாவை கொஞ்சுவதற்காக அதியிடம் இருந்தே கொஞ்சிக் கொண்டிருந்தான். அதியின் எண்ணத்தை ஏற்கனவே மீனாட்சி அப்பத்தாவிடம் சொல்லியிருந்தாள். அதனால் அப்பத்தா இந்த காட்சியை ரசித்து கொண்டிருந்தார். அனைவரும் இதை பார்த்தனர். யாருக்கும் இது தவறாக தோன்றவில்லை. ஷாலு குட்டியும் பிரியாவுடன் அந்த இடத்திற்கு சென்று விட்டாள். அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்தனர். அந்த மகிழ்ச்சியை கெடுப்பதற்காகவே நிவேதாவின் அம்மா சாந்தாவும் தங்கை நிஹாரிகாவும் அந்த இடம் வந்தனர். நிவேதாவை தங்களுடன் அனுப்புமாறு கூறி. வசுமா நிவேதாவை அவர்களுடன் அனுப்புவாரா? அவ்வாறு சென்றால் அதியின் செயல்பாடு எவ்வாறு இருக்கும்? நிவேதா செல்வாளா? அதுபோல அதி பார்க்கும் ஆக்சிடென்ட் கேஸில் ஏப்ரல் 4 இன்று அந்த ஆக்சிடென்ட் நடக்குமா? அந்த 3 ஆக்சிடென்ட்டில் உள்ள ஒற்றுமை என்ன? இனி வரும் அத்தியாயத்தில் காண்போம் நண்பர்களே. இந்த பகுதி உங்கள் அனைவருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் நண்பர்களே. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தரும்படி வேண்டிக் கொள்கிறேன். நன்றி.